வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பல பேர் புலம்பிக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்டவங்களாம் பண்ண வேண்டிய ஒரு வேலை என்னென்னா, ஜித்து கிருஷ்ணமூர்த்தி அவரோட புத்தகங்களை படிக்க ஆரம்பிங்க. படிக்க ஆரம்பித்தா உங்களை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. உங்கள் பிரச்சனையில் ஆழம் உங்களுக்கு புரிய வரும். அதற்கு உதாரணம் தான் வாட் ஆர் யூ டூயிங் வித் யுவர் லைஃப்ன்ற புத்தகம். அதிலிருந்து சில கருத்துக்களை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரி, இந்த பிரச்சனைன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பிரச்சனையுடைய அளவு என்ன, இந்த பிரச்சனை எதனால் வருது, அதை பற்றிலாம் நமக்கு சில விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோங்க. அவர் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு ஒரு ப்ராப்ளம், அதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அந்த பிரச்சனையை பற்றி சிந்திக்க சிந்திக்க அந்த பிரச்சனையுடைய அளவு பெரிதாகிக்கிட்டே தான் போகுது. நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, உங்கள் பிரச்சனை உங்கள் கூட இருக்கணும், அந்த பிரச்சனையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். யோசிக்க யோசிக்க வெவ்வேறு ஆங்கிள், வெவ்வேறு கோணத்துலேயே நமக்கு அந்த எண்ணங்கள் மோதுது. அலை மோதும் பொழுது அந்த பிரச்சனை பல விதத்தில் பெருசாக பெருக்கெடுக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த பிரச்சனை பூதாகாரமாகி நம்மளை குழப்பத்துக்குள்ளாகி நம்ம மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறோம். ஆக பிரச்சனையை பற்றி சிந்திக்கிறது மட்டுமே ஒரு சொல்யூஷனாக, தீர்வான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அப்போ நான் என்னதான் சார் பண்ணுறது? வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்லை, பிரச்சனையாகவே வந்துக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்கிறது. ஜேகே அவர் என்ன அவருடைய வாழ்நாள் முழுக்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களை விழிப்புணர்வாக கவனிங்கன்றது தான். அவர் எந்த புத்தகத்தை எடுத்தாலும், எந்த வீடியோவை நீங்கள் எடுத்தாலும் அது இந்த கருத்தை தான் அவர் பதிவு செய்வார். இதுலேயும் அழகாக தெரிவிக்கிறாங்க. நாம் எப்பொழுதுமே நம்மளை சுயம், அதாவது செல்ஃப்னு பயன்படுத்துகிறார். அவர் ஆங்கிலத்தில் எழுதுனால தமிழ் படுத்தும் போது நான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன். அவர் செல்ஃப்னு பயன்படுத்துகிறாரு, தமிழ் அதற்கு சுயம்னு சொல்லலாம். அதாவது நம்மை பற்றிய ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா, நம்மை பற்றிய ஒரு இந்த நான்ற ஒரு தன்முனைப்பு இருக்கு இல்லையா, இந்த செல் எப்படி உருவாக்கப்பட்டது நல்லா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு செல்ஃப் இருக்கு. அந்த ஒருத்தருடைய தன்மை எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, அவருடைய படிப்பு சம்மந்தமாக இருக்கலாம், அவருடைய பேக்ரவுண்ட், அவருடைய பின்புலம் என்ன இருக்குன்றது இருக்கலாம், அவருடைய கல்ச்சர், அவருடைய மதம், அவருடைய ப்ரிஜுடைஸ். சில பேர்லாம் முடிவு செஞ்சுக்கிட்டே வருவாங்க, நான் இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் இருப்பேன். அப்படிப்பட்ட இந்த எல்லாம் சேர்ந்து ஒரு செல்ஃப்னு ஒன்று உருவாக்குதுங்க. அப்போது வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனை என்ன வேணா இருக்கலாம். அவருடைய உறவுகள் கிட்ட இருக்கலாம், அல்லது உறவுகள் அல்லாத வெளி நபர்கிட்ட இருக்கலாம். அந்த பிரச்சனை வரும்பொழுது அவங்க பார்க்கறது எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த செல்ஃபோடு சேர்த்து வச்சு பார்க்குறாங்க. இப்போ கார்த்திக் குமாரனாக இருக்கேன்னா என்னுடைய மொத்த பேக்ரவுண்ட் அந்த பல அடுக்குகள் மேலே இருந்துக்கிட்டு நான் அந்த பிரச்சனையை பார்க்குறேன். அப்போ என்னால் அந்த பிரச்சனையை முழுமையாக பார்க்க முடியுமா அப்படின்னு மிகப்பெரிய கேள்வி. இப்போ நான் பேசும்பொழுது உங்களுக்கு நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். நான் பேசும்பொழுது நீங்கள் உங்கள் பிரச்சனையை யோசிச்சு பாருங்கள். நான் பேசும் அதான் பண்ணிட்டு இருப்பேன். உங்களுடைய பிரச்சனை உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும். அதை பார்க்கும்பொழுது எந்த பார்வையில் பார்க்குறோன்னு பாருங்கள். அதே மாதிரி விழிப்புணர்வாக இருத்தல் அப்படின்னும் பொழுது பல பேர் செய்கிறது தப்பு என்னன்னா, நமக்குள்ளே இருக்க எண்ணங்கள் வரும்பொழுது இது தவறான எண்ணம், நான் ரொம்ப தவறானவன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்குது, ஜட்ஜ்மெண்டல். அப்படி இல்லைன்னா நம்மளாக ஒதுக்கி வைக்கிறது. இப்படிப்பட்ட எண்ணம்லாம் நம்மகிட்ட வருதாட்டு. அப்படி இல்லை, ஓ இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆளாடின்னு நம்மளை பாராட்டிப்போம். இது எல்லாமே நாம் நம்மளை பற்றி நினைக்கிற விஷயம். ஆக இது எல்லாமே இந்த ஐன்னு சொல்லக்கூடிய, இந்த நான் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்துக்குள்ளே வரவேற்கப்படும். ஆக இந்த சுயத்தை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னாலே அந்த சுயம் நம்முடைய பிரச்சனைகள்லாம் முடிவு கட்டுமா அப்படின்னா கண்டிப்பாக கட்டாது. அப்போ என்னதான் பண்ணுறது, வழி என்னதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிறார், சுயத்தை நீங்கள் எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணாதீங்க, எந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபீட்பேக் எதுவும் கொடுக்காதீங்க. ஒரு மேகங்கள் எப்படி கடந்து போகுதா நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறீங்களோ அப்படி உங்கள் எண்ணங்களை பார்க்க ஆரம்பிங்க அப்படின்றார். இந்த எண்ணங்களை கவனித்தல் எதற்காக நம்ம முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னா, நாம் எல்லாருமே பார்த்திங்கன்னா எண்ணங்களால் அனுப்பப்பட்டது தான் மனசு. இந்த எண்ணங்கள்லாம் அடங்கி அப்படியே ஒடுங்கிடுச்சுன்னா நம்ம தூக்கத்துக்கு போயிடுறோம். அப்புறம் அப்படியே உதிச்சுட்டு வரும்போது முதல்ல அந்த மனசில் எண்ணம் இல்லாமல் தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் முழிச்ச உடனே மறுபடியும் அந்த எண்ணங்கள்லாம் தோன்றும், திருப்பி நம்ம இந்த உலகத்துக்குள்ளே வந்துடும். ஆக இந்த மனசு எண்ணங்களால் ஆனது. இப்போ பிரச்சனை என்ன, உங்களுக்கு மனசில் ஒரு பிரச்சனை, அது எண்ணத்தை வச்சே நீங்கள் சரி செய்ய முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அதாவது ஒரு முள்ளால் எடுப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மனசில் இருக்கிற பிரச்சனையை நம்ம மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களால் எடுக்க முடியுமானா அது முடியாது அப்படின்னு ஜெயிக்காத சொல்கிறார். ஏன் அப்படின்னா, நம்ம கேள்வி கேட்கலாம், அப்போ எண்ணங்களை எடுக்க முடியும்னா அப்போ நல்ல எண்ணங்களை செலுத்தலாமே அப்படின்னா, நல்ல எண்ணங்களை செலுத்தினாலும் அந்த எண்ணங்களுடைய பதிவு இருக்கு இல்லையா, அந்த பதிவு முழுமையாக நீங்கள் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மனசுள்ள இருக்க விஷயத்திற்கான சக்தி எங்கிருந்து வருதுன்னு பார்க்கணும். அந்த சக்தி எங்கிருந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நிச்சயமாக நம்ம மனதிற்கு ஒரு மிகப்பெரிய அமைதி ஏற்படும். நம்ம மனசில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது நாம் அடுத்த வெளியில் உலகில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் நாம் நல்லா அழகாக பேலன்ஸ் பண்ண முடியும். அதற்கு ஒரு வழி நம்மை நாம் விழிப்புணர்வோடு கவனிப்பது அப்படின்னு ஜேகே அவர்கள் தெளிவாக சொல்கிறாருங்க.
மறுபடியும் சொல்கிறேன், எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, நாம் தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆக நாம் தான் இதை பயிற்சி செஞ்சாகணும். இந்த காணொலியை கேட்கறதுனாலையோ அல்லது புத்தகம் படிக்கிறதுனாலையோ உங்களுக்குள்ள மாற்றம் ஏற்படுமானா நிச்சயமாக ஏற்படாது. நீங்கள் இதை முயற்சி செய்யணும். இதுதான் ஜேகே அவர்கள் தான் சொல்கிறார். நீங்கள் தான் உங்களை காப்பாற்ற முடியும். நீங்கள் ஒரு மிகப்பெரிய லீடருக்காகவோ ஒரு மிகப்பெரிய ஞானிக்காகவோ யாருக்காகவும் காத்திருக்காதீங்க. அப்படி காத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். உங்களுக்காக நீங்கள் தான் உழைச்சாகணும். உங்களுக்கு பசிச்சா நீங்கள் தான் சாப்பிட்றீங்க. அதுபோல் உங்களுக்கு பிரச்சனை வெளியே வரணும், ஞானம் அடையணும் அப்படின்னா அதற்கான உழைப்பு உங்ககிட்ட தான் இருக்கணும். ஆக நாம் செய்ய வேண்டியது நம்மை நாம் உற்று கவனிப்பது, விழிப்புணர்வாக இருப்பது. இந்த விழிப்புணர்வாக இருக்கிறதுனா நாம் எந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்காம மனசில் எந்த ஒரு எண்ணங்களை வச்சு ஒரு பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பல பேர்கிட்ட பிரச்சனைனா ஒன்றும் இல்லைங்க, ஒரு தொடர் வண்டி இருக்கும். அந்த தொடர் வண்டி ஏறும் பொழுது சில பேர் ஏறி போய் உட்காந்துருவாங்க. சில பேர் நான் ஏறும்போது வர கால் தடுக்கி விழுந்துடணும், ஏறும்பொழுது மேலே அதை பிடிக்கும்பொழுது ஏதாவது என்னை இடிச்சுடுவாங்களோ, இல்லை நான் டிக்கெட் வச்சுருக்கேன் அந்த டிக்கெட் தொலைஞ்சிருமோ, இப்படி ஏகப்பட்ட எண்ணங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு நபரையாக ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த எண்ணங்களுடைய அளவும் வேறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதில் யார் நிம்மதியாக இருப்பார்னா, எல்லா எண்ணங்களையும் வேடிக்கை பார்க்கக்கூடிய மனிதர் இருப்பார். எண்ணமே இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, எண்ணங்கள் மிக 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 குறைவாக இருக்கக்கூடிய மனிதர்கள் மிகப்பெரிய மனிதர்கள். எண்ணங்களே இல்லாத இருக்காங்க அவங்க மிகப்பெரிய மனுஷங்க. ஆனால் எண்ணங்களே இல்லை அப்படின்னா மனசுன்னு ஒன்று இல்லை அப்படின்றது தான் ரமணருடைய கருத்து. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் எந்த அளவுக்கு நம்முடைய எண்ணங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், நம்முடைய ப்ரெஜுடைஸ், நம்முடைய கண்டிஷனிங், அதாவது நம்முடைய நாம் எப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தில் இருக்கோம், நாம் எப்பேற்பட்ட ஆள் புரிஞ்சுக்கிட்டு நம்ம எண்ணத்தை நம்ம பார்க்க நம்ம செயல்பாடு மாறும். அந்த செயல்பாடு முழுமையாக இருக்கும் அப்படின்றது ஜேகே அவர்களின் கருத்து. இதையே தாங்க மாணிக்க வாசகரும் தந்தது உண்டன்னை கொண்டது என்னை யார் கொலோ சதுரர் அப்படின்னு அழகாக கேள்வி கேட்கிறார். அதாவது நான் நம்ம திறமசாலின்றார். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஆள் எனக்குள்ளே வந்துட்டா, நீ எனக்கு கிடைச்சிட்ட, வேற என்ன வேணும், நான் ஒன்றுமே கிடையாது, நான் ஒரு சின்ன விஷயம், என்ன போய் நீ வாங்கி வச்சிருக்க, ஆனால் நீ எப்பேற்பட்ட ஆள், நீ எனக்குள்ளே வந்துட்டேன். இப்படிப்பட்ட பாட்டெலாம் மாணிக்கரால் பாட முடியுதுன்னா அவருடைய பக்தி தான் காரணம். அவர் இறைவன் மீது இருந்த ஈடுபாடு, சிவபெருமான் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அவர் தன்னுடைய பக்தியில் ஈடுபட்டு மிகப்பெரிய ஆனந்த திளைச்சிட்ருக்கார். அப்படிப்பட்ட ஆனத்தில் நான் திளைக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன செய்யணும்னு யோசிக்கணும். அதுக்கு நான் கோவிலுக்கு போகணும், அதுக்கு நான் சைவம்னா என்னன்னு தெரியணும், திருமுறைகள் படிக்கணும். இதெல்லாம் பண்ணால் போருமா? அதெல்லாம் தாண்டி நம்மை இந்த அறிவு என்ன, நான் யாரு, இந்த அறிவுன்னா என்ன அப்படின்றத யோசிக்கணும். இந்த அறிவுக்கு அறிவு தரக்கூடிய ஒரு விஷயம்தான் இறைவன்ற ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ள வரணும். இதெல்லாம் வந்துடுச்சுனாலே நாம் ஜேகே போன்றவர்களையும் மற்றும் ஓஷோ போன்றவர்களையும் பல ஞானிகளின் புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சிருவோம். நான் சொன்ன ஞானிகள் ஜேகே ஓஷோ மட்டும் இல்லைங்க, நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய ஞானிகளின் பட்டியல் அளவில்லாது. பாம்பன் சுவாமிகள், வள்ளலாக இருக்கலாம், அல்லது சிவஞான போதத்தவருடைய மெய்கண்டாக இருக்கலாம். இப்படி ஏகப்பட்ட திருமுறை ஆசிரியர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எல்லாருமே நமக்கு நல்லது சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை நாம் தினமும் படிச்சுட்டே இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு தெளிவான பாதை கிடைக்கும். இதுபோல் நாம் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்தான வாட் ஆர் யூ டூயிங் வித் யுவர் லைஃபை நாம் மீண்டும் மீண்டும் சிந்திக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கருத்து பெட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க. இந்த காணொலியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுங்க. நாம் இந்த சைவ சித்தாந்தம் தொடர்பாகவும் இந்த ஜேகே அவர்களின் கருத்து தொடர்பாகவும் மீண்டும் மீண்டும் நாம் சிந்திப்போம். நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.